நெக்ஸ்ட் நான் என்ன ஸ்டிச் கற்றுக்கிட்டேன்னா ஃபோல்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நோட்டில் எழுதியிருந்தேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபோல்டிங்கில் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு எந்த பக்கம் அளந்தாலும் 8 இன்ச் வர மாதிரி 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதில் 1 இன்ச் சைஸில் ஒரு ஃபோல்டிங் இதுவும், செகண்டு 1/2 இன்ச் ஃபோல்டிங் அண்ட் இந்த மாதிரி 1/4 இன்ச் ஃபோல்டு, இந்த மாதிரி 3 தெரிஞ்சவங்க அடித்து வச்சுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டக்ஸ் கற்றுக்கணும். ஓகேவா? இது வந்து பின் டக் பாருங்க, குட்டியாக இருக்கா இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வேவ் பின் டக் அண்ட் இதெல்லாம் நார்மல் பின் டக் தான். நெக்ஸ்ட் கிறிஸ் கிராஸ் ஒன்று இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, இதை வந்து டைமண்ட் டக்குன்னு சொல்லுவோம். தெரிஞ்சவங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் அடித்து வச்சுக்கோங்க. இது வந்து கலி, அதுக்கப்புறமா பேனல், அப்புறமா ஃப்ளீட்ஸு, அதெல்லாம் வந்து 1 by 1 அவங்களுக்கு வீடியோவாக கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிளெயின் கிளாத்தே யூஸ் பண்ணுங்க. பிரிண்டடு, இந்த ரேஷன் கடை சேலை அந்த மாதிரிலாம் வேணாம். உங்களோட ஆல்பம் பார்க்கறதுக்கு இது நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்நாளில் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் இன்ஸ்டியூட் போட்டாலோ இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலோ உங்களோட அந்த ஆல்பத்தை எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அதனால ரொம்ப அழகாக வந்து ஸ்டார்டிங்லேயே அதை பண்ணுங்க. ஓகேவா? நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு நீட்டாக பண்ணுங்க. பிளெயின் கிளாத்தை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் ஓகே, கடைசி வரைக்கும் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கிளாஸ் கொடுக்காமே விட்டுட்டேன். காரணம் என்னன்னா, நான் கிளாஸுக்கும் போகிறேன், கஸ்டமர் ஆர்டரும் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. 2 o'clock எனக்கு கிளாஸ் முடியும். நான் வந்து ரொம்ப தூரம் கிளாஸுக்கு போகிறேன், போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு 3 மணி ஆயிரும். அதுக்கப்புறமா என்னோட கஸ்டமர் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஒரு 10 o'clock 11 வரைக்குமே, நைட் 11 வரைக்குமே ஒர்க் போகும். அதுக்கிடையில வந்து என்னால் வீடியோ போட முடியல, ரொம்ப சாரி. ஆனால் சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு, அந்த டைமில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? நான் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். 9 மந்த்தும் நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை நான் கிளாஸாக கொடுப்பேன். கொஞ்சம் டேஸ் வேணால் டிலே ஆகும். ஓகேவா? அதுக்காக வந்து நான் கொடுக்காமே விட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து விட்டுற வேண்டாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறது என்னன்னா, ஏன் பவர் மிஷின் யூஸ் பண்ணாமல் நார்மல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு இதில் தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பவர் மிஷின் வாங்குற கெப்பாசிட்டி வரும்போது கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேவா? சரி, இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் பெடல் பண்ணுறது பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, மோட்ரு மாட்டுங்கன்னு சொல்லி. மோட்ரு மாட்டிட்டேன் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப கேரிங்காக சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.